வாழப்பாடியில் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணை செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் தமிழக கூட்டணியின் ஆசிரியர் கூட்டணியின் மகளிர் அமைப்பினைச் சேர்ந்த வாழப்பாடி முத்தம்பட்டி தலைமை ஆசிரியர் சமீரா பானு மற்றும் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையில் அரசு ஆணையை 243 ரத்து செய்ய கோரி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீதர், முரளி, முருகேசன், ராமலிங்கம், ரேணுகாதேவி, ராஜேஸ்வரி, சத்யகுமரி, புனித ஞான திலகம் உள்ளிட்ட தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அதுக்கு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழு இன்னும் அறிக்கை சமர்ப்பிச்சுட்டா அவங்க யார்கிட்ட கேட்டாங்களா, எந்த சங்கத்தையும் கண்டிப்பாக பேசினாங்களா? இது மாதிரி 20 ஆண்டு காலமாக நீங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆளும் அரசானது நம்மை பிரித்தாடுவதற்காக அல்லது நம்மளுடைய போராட்டத்தினை திசை திருப்புவதற்காக இப்பேற்பட்ட புதிய அரசாணைகளை புரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்தது இப்ப நம்ம என்ன, நம்மளோட முதல் கோரிக்கையோட பட்டியலில் முதலாவது 243 வந்து நின்றுச்சு. அந்த பழைய ஓய்வு திட்டம் 2வது தள்ளப்பட்டு இருக்கிறது. இதுதான் அவங்களோட யுக்தி. அந்த யுக்தியை நாம புரிஞ்சுக்கிட்டு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒற்றுமையோட போராடி இந்த 243 கட்டாயமா வாபஸ் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசானது ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடி பல்வேறு உரிமைகளை நம்மிடமிருந்து பிடிங்கிருக்கிறாங்க. ஆனா சென்ற ஆட்சி காலத்துல நாம் எல்லாம் போராடும் பொழுது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தலைவர் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நமக்கு நிறைவேற்றவே இல்லை. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி நம்மளுடைய உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை முழுமையாக போயிடுச்சு. நமக்கு சரண்டர் போயிடுச்சு. மத்திய அரசு கொரோனா காலத்துல மட்டும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. நம்மளுடைய தமிழக அரசானது சரண்டர் முழுசாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுலயும் கை வைப்பாங்க. அடுத்தது என்ன கை வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட பாயிண்ட் இருக்குது. செலக்ஷன் கிரேட், ஸ்பெஷல் கிரேட்ல கை வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டா நம்ம பழைய ஓய்வு திட்டத்தை கேட்க மாட்டோம், ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை கேட்க மாட்டோம், அல்லது அதை பிரதானமா வைக்க மாட்டோம், அல்லது 10 அம்ச கோரிக்கை, 12 அம்ச கோரிக்கை, 30 அம்ச கோரிக்கை. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜோக் சார்பாக 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கியமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் 2003 முதல் சிபிஎஸ் என்ற ஒரு திட்டத்தை ரத்து செய்து ஜிபிஎஃப் என்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஊதிய முரண்பாடுகள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஊதிய முரண்பாடுகளை களைந்து ஊதியத்தை சமன் செய்ய வேண்டும். மற்றும் எம்இஸ் போன்ற பணிகள் ஆசிரியர்கள் பணியை மிகவும் பாதிக்கிறது. அந்த எம்இஸ் பணியை முற்றிலும் நீக்க வேண்டும். அரசாணை 243 என்று இப்பொழுது புதியதாக யாரும் கேட்காமல் அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையின் மூலம் தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர், தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வு பறிக்கப்படுகிறது. இது போன்ற கோரிக்கைகள் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் 30 கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கையாக ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ்ஐ ரத்து செய்வதற்கு குழு அமைக்கின்றோம் என்றும் 3 மாதத்தில் அறிக்கை வெளியிட்டு அவர்களுக்கு முறையான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் என்று விளக்கினார்கள். மேலும் 12 கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்குண்டான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து இன்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது வாழப்பாடி வட்டார ஆசிரியர்கள் சார்பாக இந்த டிட்டோஜோக் சார்பாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது.